ஒன் செகண்ட் பாலா 3 ரைடர். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு விஐபியோட பர்த்டே. அதான் காலையில் கோவில் கிளம்பியாச்சு. அந்த விஐபி வேறு யாரும் இல்லை, இந்த வெட்டி ஆஃபீஸர் தான். கோயில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் ஸ்பெஷல் எதுவும் இல்லை, ஒர்க்கு தான். ஏம்பாலா லீவ் இல்லையா அப்படின்னு கேட்டால் லீவ் போட்டு எந்த பிளானும் இல்லை, ஸோ ஒர்க்காச்சும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போலாம் பர்த்டே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு 5-6 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி அப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சேலரி டேட் அன்னைக்கு. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பர்த்டே அன்னைக்கு அம்மா காலையிலே ஸ்பெஷலாக ஏதாவது செய்வாங்க. நான் காலைல ஒரு சைடு தூங்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து தம்பி எந்திரிக்கிறியா இல்லையா, என்ன பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே செஞ்சிட்ருப்பாங்க. அக்கா ஒரு சைடு வந்து பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றா அப்படின்னு சொல்லி ஒரு சைடு எழுப்பி விட்டுட்ருப்பா. அதுக்கு நடுவில் எழுந்திரிச்சு லைட்டாக கிளம்பிட்டு போயிட்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நியூ ட்ரெஸ் போட்டு கோயில் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக போகும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பர்த்டேனா கேக் கட்டிங்லாம் கிடையாது, கேசரி கட்டிங் தான். ஒரு மாதிரி ஈவினிங் வந்துட்டு கேசரி பண்ணிட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த டேவே ஸ்வீட்டாக போகும். பட் ஆனால் இப்போது இனிப்புகள் கூட இனிக்கவில்லை, மறைமுகமான ஒரு முகம் என்னை தேடவில்லைன்றதும். எனிவேஸ், என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்க விஷ் பண்ணாதவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நைட்டு என்னோடய பர்த்டேக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக பசங்க ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க சர்ப்ரைஸாக. இந்த சர்ப்ரைஸ் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு ஆக்சுவலாக யாரை கூப்பிட்டு போனானுங்கன்னா என்ன தான் கூப்பிட்டு போனானுங்க, ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அங்கே போனோன்னே எனக்கு சிரிப்புனா தாங்க முடியல. சரி சொல்லிட்டு வாங்கிட்டு சரி நம்மளும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நைட் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஓகே, பார்ப்போம். பாய்.